போன வீடியோவில் வெண்டைக்காய் சாதம் பண்ணியிருந்தோம். வெண்டைக்காயில் இருக்கிற முழு சத்தும் நம்ம பெறணுன்னா அது சாலடாக சாப்பிடும்போது சூப்பராக பெற முடியும். உங்களுக்கு யாராவது சாலட் ரெசிபி வேணும்னா ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஆனால் ஒரு மெசேஜாக வந்துச்சு, நிறைய மெசேஜ் வந்துச்சு சாலட் ரெசிபி வேணும்னு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப்லேயும் கூட. ஸோ அன்பு வணக்கம். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சாலட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தையும் நான் நல்லா இதில் புழிஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எல்லா டிஷ்லையும் சேர்ப்பேங்க. ஏன் சேர்க்குறேன் அதோட காரணத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க்காக நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது என்ன பார்த்தோம், 1/4 டேபிள் ஸ்பூன் நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன். துளசி இலைகளை கொஞ்சமாக அதை ஒன்றும் பாதியமாக பிச்சு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அதோட அந்த துளசி செடியில் பார்த்திங்கன்னா அந்த விதைகள் மேலே நுனியில் இருக்கும், அதை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டு அது மேலே அப்படியே போட்டுருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாலடோடு அதோட பைட்டு கிடைக்கும்போது அருமையாக இருக்கும். அதையும் கன்ஃபார்மாக நம்ம இதில் சேர்த்துக்கணும். காட்டு தேன் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் காட்டு தேன் நான் சேர்க்குறேன். இது மகரந்தம் நீக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் நார்மல் உங்கள் வீட்டில் இருக்க தேனை சேர்த்துக்கோங்க. அதை நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்பூனில் இருக்கிற தேனை எல்லாத்தையும் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது இன்னும் டேஸ்ட் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணால், நான் சேர்க்கலை, நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுன்னா ஒரு அரை சொட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயை நீங்கள் சேர்த்திங்கனாலும் மைல்டாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணினோன்னா ஒரு அருமையான ட்ரெஸ்ஸிங் ரெடி. இதில் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காவை நான் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு அரை ஸ்வீட் கார்ன்ஸையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த அரை தக்காளியையும் நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருந்த 1/4 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 துளசி இலைகளையும் நான் இதில் சேர்த்து இந்த சாலடை அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு அமிர்தமான ஒரு டேஸ்டியான சாலட் அமேசிங்காக ரெடியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.